ரீசெண்ட் டைமாக ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக குழந்தைகள் வந்து இதில் ஓவராக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆண்கள் வந்து இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறது வந்து கெட்ட பழக்கங்கள். தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு யார் என்னன்றது பார்க்கறது கிடையாது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தண்டனைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குழந்தை மேலே, ஒரு மைனர் சைல்டு மேலே கை வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடையாது. இது குழந்தைங்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. ஆண்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு பெண்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது வந்து குழந்தையிலிருந்தே வந்து என்ன கேட்டா பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். இப்போ நிறைய விஷயங்கள்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்து வளங்கன்னு சொல்றாங்க. என்ன கேட்டா டோன்ட் டச்ன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாலியல் ரீதியா பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆண் குழந்தைகளுக்குமே எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்குமே பல ரீதியான பிரச்சனைகள் வருது. ஸோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் கடுமையான தண்டனைகள்னு சொல்றது. அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை மறுபடியும் அது வாழ்க்கையில அவன் என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. குற்றங்கள் கடுமையானால் தண்டனைகள் குறைக்கப்படுங்கிறது சட்டத்துல இருக்கு. இருந்தாலுமே அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய தண்டனைகள் எதுவும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா எடுப்படாதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இதெல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பாக்குறப்ப அவங்க சைட்ல இருந்து பத்தின விழிப்புணர்வு வந்து சொல்லாம இருக்கிறாங்களோங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா? தற்காப்பு கலைகளை தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. அந்த குழந்தை எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், என்ன வேணா செய்யலாம்னு இருக்குல்ல. சோ பேரண்ட்ஸ் பாதி கரெக்டா இருந்தாலே இங்க 50% பிரச்சனை வந்து நமக்கு முடிஞ்சிடும். குழந்தைங்களை வெளி விஷயங்களுக்கு ஏங்க விட்டா சோஷியல் மீடியா ஒரு பக்கம் நல்ல விஷயமா நிறைய பேர் யூஸ் பண்ணாலுமே அதுவுமே ஒரு பக்கம் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு டூலா யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா நடக்கிற விஷயங்கள் தாண்டி சோஷியல் மீடியால வர விஷயங்களை நம்ம என்ன மனநிலைமையில வந்து அணுகுறோம் அப்படிங்கிறது இருக்கு. எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எது நம்ம வாழ்க்கையில தவிர்த்துடணும்னு நினைச்சிருந்தோமோ தவிர்த்துடணும். அதையும் மீறி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் கீர்த்தனா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். மேம் இப்போ ரீசெண்ட் டைமா குறிப்பாக வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக குழந்தைகள் வந்து இதில் ஓவராக அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு மெயின் ரீசனாக என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சட்டப்படியாக பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறது வந்து கெட்ட பழக்கங்கள். ரெண்டாவது, தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு யார் என்னன்றது பார்க்கறது கிடையாது. குழந்தைகை ஒரு பக்கத்து வீட்டில் இருக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்குது, தன்னுடைய சர்க்கிளில் தெரிஞ்ச ஒரு குழந்தையா இருக்குன்னா அந்த ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நினைக்கிறது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தண்டனைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு குழந்தை மேலே, ஒரு மைனர் சைல்டு மேலே கை வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடையாது. அதே மாதிரி கஞ்சா, குடிப்பழக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானதுனால யார் என்னன்னு பார்க்கறது இல்லை. ரெண்டாவது, இது குழந்தைங்களுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது. நமக்கு வந்து 1.5 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டிங்க வரைக்கும் இன்னைக்கு வந்து பாலியல் தொந்தரவுன்றது வருது. ஆனால் ஆண்களை கேட்டால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா அவங்க போட்டிருக்க உடை சரியில்லை, இல்லை அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் குழந்தை என்னங்க பண்ணுச்சு? குழந்தை எந்த ஒரு காமரீதியான ட்ரெஸ்ஸை வந்து அவங்க எந்த குழந்தை வந்து நம்ம போட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி முதியோர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி வந்து தவறான ஒரு உடை அணிஞ்சிட்டு போகிறோம். ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு வீடியோவில் ரீசெண்டாக நான் பார்த்துருந்தேன். ஒரு முஸ்லீம் லேடி போல இருக்கு, பர்தா போட்டுட்டு நடந்து போகிறாங்க. பின்னாடி வந்து ஒரு ஆண் நண்பர் ஓடி வர்றாரு, அவருடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அவர்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு. பேசிட்டு அவங்க வந்து கை காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி போறான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நண்பர் கை காட்டுறாரு. ஓடி வந்து அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் அம்மா இருக்க மாட்டாங்களா, அக்கா தங்கச்சிங்க இருக்க மாட்டாங்களா, ஒரு பெண்ணுடைய உடலமைப்பு என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஆணுடைய மனநிலையா? அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி உடலமைப்பு இருக்கு, என்ன வந்து ட்ரெஸ் அணிகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஆண்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு பெண்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது வந்து குழந்தையிலிருந்தே வந்து என்ன கேட்டால் பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். இப்போ நிறைய விஷயங்கள்ல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்து வளங்கன்னு சொல்றாங்க. என்ன கேட்டால் டோன்ட் டச்ன்னு நான் சொல்லுவேன். நீ யாரையுமே தொட்டு பேசாத. ஒருத்தர்கிட்ட பேசுறியா, மரியாதை கொடுத்து பேசு. அது பொண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். நீ அவங்க கிட்ட வந்து ஆம்பளை பையனா இருந்தாலும் நீ தோள் மேல கை போடாத, வேணாம். அவங்களோட விருப்பம் இல்லாம நீங்க நண்பரா சக தோழனா கை போடுறதுன்றது வேற, அது வேற. நீங்க தவறுதலா ஒரு ஆண் கிட்ட கூட சரி பண்ணாதீங்க. இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாலியல் ரீதியா பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது.
ஆண் குழந்தைங்களுக்கும் நடக்குது. ஆண் குழந்தைங்களுக்குமே எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்களுக்குமே பல ரீதியான பிரச்சனைகள் வருது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அவங்க என்ன மென்டாலிட்டியில வளர்ந்து வராங்க, ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ ஒரு முதியவரையோ என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்க்குறவங்களுடைய மனநிலைமை, அவங்களுடைய கண்ணோட்டம் அதில் தான் இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். வளரக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கும் அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். டோன்ட் டச். பெரியவங்க இப்படி பண்ணாங்கன்னா, அதுவும் மைனர் குழந்தைங்களுக்கு இப்படி இல்லாமல் ஒரு விஷயங்கள் நடக்குது, ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது ரொம்ப கடுமையான தண்டனை வந்து எடுத்துகிட்டு போய் நிற்பாட்டும், மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும்னா மனநிலைமையை மாற்றணும். ஓகே, இப்போ நிறைய இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ரீசெண்டாக கூட அந்த கும்மிடி பூண்டியில் ஒரே நாளில் கூட பல இடங்களில் வந்து குழந்தைகளுக்கான அந்த பாலியல் வன்கொடுமைகள்னு அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ அஸ் ஒரு லாயராக அதுக்கு வந்து தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சட்ட ரீதியா நம்ம பார்த்தோம்னா ஆயுள் கால தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள், நானும் ஒரு மக்கள் தான், நான் படிச்ச அட்வொகேட் ஆயிட்டேன்றதுனால உங்களுக்கு சட்ட ரீதியா சொன்னாலுமே ஒரு மக்கள் பார்வையிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடுமையான தண்டனை ரோட்ல நிக்க வச்சு செஞ்சு அதை ஒரு புகைப்படமா எடுத்து பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் ஒரு புகைப்படமா எடுத்து இன்னைக்கு அதிகப்படியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ்ன்னு பார்த்தா நம்ம சோஷியல் மீடியா, அதுல பதிவிடணும். அப்பதான் இவங்கள மாதிரி யோசிக்கக்கூடிய நிறைய பேர் அதை பார்த்து ஐயோ இப்படி செஞ்சா இப்படி எனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், ஐயோ இப்படி பண்ணா நம்மளை கொல்லுவாங்க, நம்ம குடும்ப பாழா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் நினைக்கணும். ஆனா சட்டத்துல அதுல இடம் கிடையாது. ஒரு மரண தண்டனை கொடுக்கும்போது கூட யாரும் வீடியோ எடுத்து போடுறதும் கிடையாது, எதுவும் பண்ண முடியாது. அது சட்டத்துல இடம் கிடையாது. இல்லைனாலுமே கடுமையான தண்டனைகள்னு சொல்றது, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை மறுபடியும் அது வாழ்க்கையில அவன் என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. அவனை பார்த்து ஒருத்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது வாழ்க்கையில என்னைக்குமே குழந்தைங்க மேலேயோ பெரியவங்க மேலேயோ கை வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப இதுலயுமே மரண தண்டனை கொடுத்தா நெக்ஸ்ட் இவனுங்க அப்பீல் போறானுங்க, குற்றவாளி வந்து அப்பீல் போறானுங்க. டபுள் சென்டென்ஸ் கொடுத்தா அதுல ஒரு சென்டென்ஸா தான் நம்ம கம்மியாகுமே தவிர்த்து இதுக்கு அப்பீல் ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்து தப்பு பண்ணனா என்ன சட்ட ரீதியா நீ போய் கொண்டு நிப்பாட்டுவேன், நான் அதுக்கப்புறம் அப்பீல் போவேன், அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ரூபத்துல என்ன நான் தற்காத்துக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். அந்த தற்காப்பே வேணாம், நீ ஒருத்த மேல கை வைக்கிற, நீ அங்க இருக்கக்கூடாதுன்னா சட்டத்துல இப்படி ஒரு இடம் வரணும். ஒரு தப்பு பண்ணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனைய பதிவேடுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சோசியல் மீடியாலேயோ மக்கள் முன்னாடியோ அதை லைவா நீ படம் பிடிச்சி போடும் பொழுதுதான் எவனுக்கா இருந்தாலும் அப்புறம் ஒருத்தன் கை வைப்பானா, ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு குழந்தை மேலே எவனா கை வைப்பானா? ஒருத்தன் போய்விட மாட்டான். தான் வீட்டுல ஒரு அம்மா இருப்பான், அப்பா இருப்பாங்க, குழந்தை இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும். நான் ஒருத்தன் தப்பு பண்ணா நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒருத்தன் தப்பு பண்ணி உள்ள போயிட்டேன், இல்ல என்ன இந்த உலகமே அசிங்கப்படுத்துதுன்னும் பொழுது என் குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்? அதை ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா இங்க தப்புன்ற ஒரு விஷயமே வராது. குற்றங்கள் கடுமையானால் தண்டனைகள் குறைக்கப்படுங்கிறது சட்டத்துல இருக்கு. இருந்தாலுமே அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய தண்டனைகள் எதுவும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா எடுபடாதுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறுகளை குறைக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பாக்குறப்போ அவங்க சைட்ல இருந்தும் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்களா, இல்ல குழந்தைகள்கிட்ட அதுக்கு பத்தின விழிப்புணர்வு வந்து சொல்லாம இருக்கிறாங்களோங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான், குட் டச் பேட் டச்னு வேண்டாம், டோன்ட் டச்ன்றத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் சைடில் என்ன விஷயங்கள் இருக்குன்னா, இன்னைக்கும் என்ன சுற்றி இருக்கவங்களும் சரி, என் குடும்பத்திலுமே சரி, குழந்தை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டால் டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறேன், செஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தேவையான ஒரு விஷயம் தான். நடனம்ன்றது ஒரு தேவையான விஷயம், நீங்கள் செஸ் கற்றுக்கிறீங்கன்றது அறிவு சார்ந்த விஷயம். இது எல்லாமே இருந்தாலும் தற்காப்பு கலைகளை தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. பாக்ஸிங் கற்றுக்கிட்டோம், கராத்தே போட்டோம், சிலம்பம் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கும் நான் நிறைய சொல்லி கொடுக்கறது உண்டு. ஸோ தற்காப்புக்கான விஷயங்கள் நம்ம சைட்லேருந்து ஏதாவது போடணும்ல. இப்போ ஒரு செடி வளருதுன்னா என் சைட்லேருந்து நான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்தில் நான் கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னும் பொழுது அந்த குழந்தையை தாண்டி அந்த குழந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் வெளியில் நிறைய வருதுன்னா அது ஏன் மேலே தப்பு இல்லை, தப்பு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது என்ன நான் தற்காத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த குழந்தைக்கு தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், 3.5 வயசு குழந்தை கடைக்கு போய் வாங்குச்சு, 4.5 வயசு குழந்தை கடைக்கு போய் சாக்லேட் வாங்குச்சு, இல்லை இங்கே போச்சு அங்கே போச்சு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன பாதி பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் 3.5 வயசுல குழந்தைய கடைக்கு அமிச்ச, ஏன் 4.5 வயசுல தனியா குழந்தைய அமிச்சேன்னு சொல்லி. இதே நம்ம வந்து ரோட்ல விளையாடினது இல்லையா? இதே நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கடையில போய் பால் பாக்கெட் அம்மா வாங்கிட்டு வர சொன்னதே கிடையாதா? ஏன் அன்னைக்கெல்லாம் வராத பிரச்சனை இன்னைக்கு வருதுன்னா அப்ப குழந்தைய வெளியில அனுப்புறது விஷயம் இல்லை. அப்ப நான் பூட்டி வச்சுக்கிறேன், உள்ள பூந்து பண்றாங்கன்னு சொல்லி எத்தனையோ கேஸ் வருது.
ஸோ குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குழந்தை எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், என்ன வேணா செய்யலாம்னு இருக்குல்ல, அதை ஆண்கள் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கே தவிர, இதுல வந்து குழந்தை ஏன் வந்து கடையில போய் பண்ணுச்சு சொல்லுச்சு, அந்த குழந்தை ஏன் விளையாடுச்சு, இந்த குழந்தைய இந்த டைம்க்கு நீங்க வெளியில அமிச்சிங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி முன்னாடி அக்ஷயா கேஸ்ல பார்த்தா மாதிரி தான் குழந்தைங்க மேல கேர்லெஸ் இல்லாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப தகராறுலயே குழந்தை என்ன பண்ணுது, குழந்தைக்கு என்ன தேவை எதுவுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இதனால குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மனரீதியாவும் பாதிப்படைகிறாங்க. வேற ஒரு சோர்சஸ்ல வந்து மனரீதியாவும் பேரண்ட்ஸ் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, என்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்ற அழுகுற குழந்தைங்களும் இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அன்பு வெளியே தேட ஆரம்பிக்குதுங்க. இப்ப அம்மா அப்பா என்கிட்ட பேசுறது இல்ல, வேலைக்கு போயிடுறாங்க, இல்ல வீட்டுக்கு வந்தா சண்டை போடுறாங்கன்னும் போது வெளியில யாராவது ஒரு அங்கிள் ஒரு பாசமா வந்து பேசுறாரு, இல்ல அந்த அங்கிள் என்ன தூக்கி கொஞ்சறாரு, அந்த அங்கிள் எனக்கு வாங்கி கொடுக்குறாருன்னும் போது குழந்தைங்க ஐயோ நமக்கு கிடைக்காத ஒரு பாசம் அங்க கிடைக்குதுன்னு சொல்லி போதுங்க, அதை அவனுங்க யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஸோ பேரண்ட்ஸ் பாதி கரெக்டாக இருந்தாலே இங்கே 50% பிரச்சனை வந்து நமக்கு முடிஞ்சிடும். 50% பிரச்சனை நம்மளால எந்த அளவுக்கு அந்த குழந்தைய தற்காத்து வச்சுக்க முடியுமோ, ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுத்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு வளர்க்கணும், பெண்ணுக்கு அதுக்குண்டான தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுக்கணும். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இப்படி வந்து நம்ம பப்ளிக்கா இதுக்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு வந்ததுன்னா இனிமேல் இந்த பிரச்சனைகள் வந்து நடக்காது, நடக்கும், யாரும் விடவும் மாட்டாங்க. எவனா ஒருத்தன் கூட்டு பாலியல்னு சொல்லி போனா கூட ஒருத்தன் சொல்ல மாட்டான், இந்த கேஸ்ல இப்படி ஆச்சுடா, இந்த கேஸ்ல இப்படி செஞ்சான்டா, என் குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டோம், நான் வரமாட்டேன்னு ஒருத்தன் பயப்பட மாட்டான். ஒருத்தன் திருந்தினானா அவனை சுத்தி இருக்க 10 பேர் திருந்துவான். ஒரு பர்சன் வந்து ஒரு நண்பன் ஒருத்தன் வந்து திருந்திட்டானா அவன் சொல்றதை இன்னொருத்தன் கேட்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இந்த நிலைமையில இருக்கிறதே ஃபர்ஸ்ட் நான் தவறுன்னு சொல்றேன். ஒரு தப்பு பண்ணலான்னு நீங்க ஃப்ரெண்ட்ஸா பேசுறதும் சரி, இல்ல தனிநபரா யோசிக்கிறதுமே தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். மனநிலைமை மாற்றப்படணும், ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன், ஃபேமிலின்னு பார்க்கணும். இதை தவிர்த்து போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாயிட்டு இருந்தா யார் என்னன்னு கூட தெரியாது. தாய் நிக்கிறாங்களா, அக்கா நிக்கிறாளா, குழந்தை என் பக்கத்துல இருக்கா, இல்ல இதுதான் என் மனைவியான்னு கூட தெரியாம எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஸோ போதை பழக்கங்கள்ல இருந்து வெளியே வரணும். குழந்தைங்களா இருக்கணும் போது பெற்றவங்க வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும், என்ன பண்றாங்கன்றதை டீச் பண்ணணும். குழந்தைங்களை வந்து தன்னுடைய கண்காணிப்புல வைக்கணும். குழந்தைங்களை வெளி விஷயங்களுக்கு ஏங்க விட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஓகே, இப்போ சோஷியல் மீடியா ஒரு பக்கம் நல்ல விஷயமா நிறைய பேர் யூஸ் பண்ணாலுமே அதுவுமே ஒரு பக்கம் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு டூலா யூஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, தாட் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா நடக்கிற விஷயங்கள் தாண்டி இப்ப ஏதாவது ஒரு கண்டென்ட்ல கூட சும்மா ஒரு விளையாட்டுக்கு போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போட்டிருப்பாங்க. ஆனா பாக்குற நான் வந்து எப்படி எடுத்துப்பன்றது என்னுடைய மனநிலைமை. நான் அதை வந்து ஒரு கண்டென்ட் ரீல்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போவேன். சில பேர் ஏன் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். சரிங்களா, இதை ஏன் நான் செஞ்சு பார்க்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இதுல கூட குற்றங்கள் வந்து அதிகரிக்கப்படுது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது, அதுக்கான தண்டனைகள் என்ன, அதுல என்ன மாதிரிலாம் குற்றங்கள் நடந்து தண்டனைக்கு எப்படி எல்லாம் அப்பீல் போறாங்கன்றது இதே சோஷியல் மீடியால பாக்குறோம். அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு ஒரு நபர் பார்த்துட்டான், அவன் அந்த கண்ணோட்டத்துல தான் இருக்கான்னும் பொழுது எந்த விதமான பெரிய விஷயங்களும் இல்லை. சோஷியல் மீடியால நான் ஸ்வைப் பண்றேன், அப்ப நாளைக்கு நான் தப்பு பண்ணாலும் எனக்கு அது எந்த ஒரு பெரிய இம்பாக்டையும் கொடுக்க போறது இல்லைன்னும் போது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களை நம்ம என்ன மனநிலைமையில வந்து அணுகுறோம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எது நம்ம வாழ்க்கையில் தவிர்த்துடணும்னு நினச்சிருந்தோமோ தவிர்த்துடணும். அதையும் மீறி நான் அது தவறுதல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அது தவறான ஒரு முடிவுல தான் போய் நிப்பாட்டும். சோஷியல் மீடியால பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் மட்டுமே கொடுக்கறது கிடையாது, நெகட்டிவான விஷயங்களுமே கண்டிப்பா சோஷியல் மீடியால நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. நம்ம கையாளுற ஒரு விஷயத்துல தான் இருக்குது. ஓகே மேம், இப்போ பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கு அப்படின்னா லீகலா இமிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து இதுக்கு 0 FIRனு சொல்லுவாங்க. 0 FIRனா என்னன்னா, ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, இப்போ அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜென்ரலா, இப்போ நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே நீ எந்த ஏரியால இருக்க, சம்பவம் எங்க நடந்தது, அங்க போய் கொடுன்னு சொல்லுவாங்க. 0 FIRனா நீங்க எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பப்ளிக்ல ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வேணா பண்ணலாம். அதுல ஒரு நம்பரும் இருக்கு, 112ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்க இமிடியேட்டாவும் கால் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல நடக்குதுன்னா ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வச்சு நமக்கு வந்து கேஸ் மூவ் ஆகும். இது எல்லா பெண்களுமே தெரிஞ்சுக்கணும். இல்லை இங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, அங்க போய் கம்ப்ளைண்ட், ஃபர்ஸ்ட் நம்மள சேஃப்டி படுத்திக்கணும். நிறைய பேர் நம்மளை சூழ்ந்து நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதிக கூட்டமா இருக்கக்கூடிய பகுதிக்கு போறது, பக்கத்துல உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு காவல் நிலையம் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே போய் புகார் அளிக்கிறது, இல்லை
என்னால் போகவே முடியல அப்படின்னா 112க்கு கால் பண்ணி தாராளமாக எனக்கு இந்த மாதிரி ரோட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படை திட்டம் வந்திருக்கு. ஸோ தாராளமாக நம்ம வந்து அதுலேயுமே கால் பண்ணி நமக்கான உதவிகளை வந்து தேடிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் குறிப்பாக நிறைய இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்கிலலாம் வல்கர் மெசேஜஸாக வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து எப்படி லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே சொல்லுவேன், தப்பு பண்ணி ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அது ஒரு குற்றம். நான் தப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுறேன், இல்லை நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் தவறுதலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து 18+ கண்டென்ட்டாக பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நம்ம எது பண்ணாலும், அப்லோட் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஜஸ்ட்டு பார்க்குறேன், அதை ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னொரு பேஜுக்கு அனுப்புகிறேன், எது பண்ணாலுமே ஐடி ஆக்ட் பிரகாரம் அது குற்றம். அது குழந்தைங்களுக்குன்னு வரும்போது போக்சோன்னு வரும், உள்ள பிஎன்எஸ் அடிப்படைன்னு வரும். ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஜென்ரலாக ஒரு பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே குற்றம். ஆனால் இது எப்போ வந்து நமக்கு இதுக்கான விஷயங்கள் வந்து ப்ராசஸில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் சேட்டு நம்ம ஜென்ரலாக பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம பண்ணும்பொழுது 18+ கண்டென்ட் பேசுகிறோன்னா இது என்ன மேடம், நாங்களே ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் பேசிட்டு போகிறோம், இது நாங்கள் டெய்லி பேசுகிறது தான், இதை வச்சு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அந்த குரூப்லேயே உங்கள் மேலே எவனோ ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னோ, இல்லை சம்திங் உங்களை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைக்கிறவன் அதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சைபர் கிரைமில் போட்டான்னு வச்சுக்கோங்க, தாராளமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எவிடன்ஸும் அவன் சப்மிட் பண்ணிட்டானா போதும், நமக்கு வந்து நார்மலாக உட்கார்ந்த இடத்துலேருந்தே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஜென்ரலாக போயிட்டு அதுக்குன்னு வெப்சைட் இருக்குது, சைபர் கிரைம் வெப்சைட் இருக்குது. ஜென்ரலாக உள்ளே போயிட்டு என்ன உங்களுக்கு அஃபென்ஸ் நடக்குதோ, மெசேஜ் வருதா, இல்லை உங்களை யாராவது த்ரெட்டன் பண்ணுறாங்களா, உள்ளே போயிட்டு நீங்கள் வச்சிருக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எவிடன்ஸோ அதில் அப்லோட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இது எல்லாமே ஆக்ஷன் நடக்கணும்னா யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அதை ஷேர் பண்ணி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அது கீழே 10 அஃபென்சிவான மெசேஜஸ் வருது. ஆனால் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, ஆனால் அதையும் மீறி போடுறானுங்க. எத்தனையோ ஃபேக் அக்கௌண்ட்ஸ், எத்தனையோ மாஃப் பண்ணுறானுங்க, இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம முன்னாடி தைரியமாக வந்து அதை ஸ்டெப் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் பொழுது சைபர் கிரைம் கண்டிப்பாக அதுக்கு சொல்லும். இது வந்து மெசேஜாக இருந்தாலும், தவறுதலான மெசேஜாக இருந்தாலுமே கண்டிப்பாக சைபர் கிரைம் கீழே அது வந்து மிகப்பெரிய குற்றம். ஐடி ஆக்ட் பிரகாரம் அது மிகப்பெரிய குற்றம், பிஎன்எஸ் பிரகாரம் குற்றம். இதெல்லாம் தாண்டி மைனர் குழந்தைக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்வெஸ்டிகேஷனே கிடையாது, டைரெக்டாக கூட்டிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு முட்டி உடச்சிருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடாது. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எத்தனையோ பேர் 18+ கண்டென்ட் வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்களே மேடம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே அஃபென்சிவ் தான். ஆனால் கேட்குற யாருமே அதை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, நீங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப என்னோட வீடியோக்குள்ளே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் இதை பத்தி பேசி என்னுடைய வீடியோக்குள்ள போடும்போது என்ன சொல்வாங்கன்னா, நீங்க இதை சொல்றீங்க மேடம், மெசேஜ் பண்ணா தப்புன்றீங்க, ஒரு 18+ வீடியோவை ஷேர் பண்ணா தப்புன்றீங்க, அதை உருவாக்கின ஒரு ஆத்தர் இருப்பான்ல, கிரியேட்டர், அவனையே நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா, அவன் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு நான் கேட்பேன். ஸோ அதை நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடு, ஆக்ஷன் எடுக்கலாம் என்னை வந்து கேளு. ஸோ அதனால் அந்த மாதிரி ரீதியான சோஷியல் மீடியா விஷயங்களுக்கு யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை அதை ஃபார்வர்ட் பண்ணியோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது தண்டனை கிடைக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்கு அப்படின்னா, இப்போ சைல்டு ஹராஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அந்த சைல்டோட ஃபோட்டோ, அதாவது மைனர் ஃபோட்டோ வந்து மிஸ்யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஐடி ஆக்ட் பிரகாரம் இது வந்து நமக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் மற்றவங்களுடைய பிக்சர்னு இல்லாமல் ஒரு மைனர் குழந்தைகள் போடும்போது அது மிகப்பெரிய அஃபென்சிவாக வந்து கருதப்படும். இதெல்லாம் தவிர்த்து நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மேடம், ஒரு குழந்தைக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் மாஃப் பண்ணுறாங்க, நான் எப்படி இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னால் 1098ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. டேரெக்டாக நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தையோட ஃபோட்டோவையோ இல்லை குழந்தைய டேரெக்டாக ஹராஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க, என்னால் அந்த இடத்துல போய் எதுவே பண்ண முடியல, அவன் கையில நைஃப் வச்சிருக்கான், எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லும் பொழுது அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ல போயிட்டு நீங்க தாராளமா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். மற்ற தண்டனைகளை விட குழந்தைங்களுக்குன்னு வரும்பொழுது கண்டிப்பா இது ஆயுள் கால தண்டனைகள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மைனர் போட்டோஸையோ, மைனர்னு இல்லை, தவறான விஷயங்கள் எதுவுமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னும் பொழுது எல்லா தண்டனைகளுமே ஐடி ஆக்ட்லேருந்து, பிஎன்எஸ்லேருந்து, போக்சோலேருந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் ரீதியான என்னென்ன சட்டங்கள் இருக்கோ எல்லாத்தோடைய அடிப்படையிலுமே தண்டனைகள் கிடைக்கும்.
மேம் இப்போ வந்து ரேண்டமாக நிறைய இடத்துல பார்க்குறப்போ பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுது. இது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு சோஷியல் மீடியா பயோலையுமே நான் வச்சிருக்கேன். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு சட்ட ரீதியாக ஆண்களை விட அதிகப்படியான சலுகைகள் இருக்கு. ஆனால் அதை பெண்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதே பெண்கள் அதை கேள்வி கேட்கறதும் இல்லை. ஒரு பெண் முன்னிலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணு பயங்கரமா கேள்வி கேட்பா. இதே ஒரு பெண்ணு தப்பு பண்றான்னும் பொழுது நானும் ஒரு பெண்ணு, அதை எப்படியாவது நான் மூடி மறைச்சிடணும், அதை எப்படியாவது நான் வந்து சாக்கு சொல்லி மூடிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் படியில பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வையில நான் ஒரு பெண்ணு தப்பு பண்றா அப்படின்னும் பொழுது அதை மூடி மறைக்க மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன். ஒரு பெண்ணுக்கு நானும் ஒரு எதிரி. யாருன்னா தப்பு பண்ற ஒரு பெண்ணுக்கு நானும் எதிரி. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பெண்ணு தப்பு பண்றன்னும் போது என்னதான் வந்து நின்னாலுமே ஒரு எண்டிங் பாயிண்ட்ல அந்த ஆண் மேல தப்பை போட்டுட்டு அப்படியே பொண்ணுங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ என்னுடைய பார்வையில் ஆண் தப்பு பண்ணாலும் தப்பு, பெண் தப்பு பண்ணாலும் தப்பு. தப்பு பண்ணுற பெண்கள் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக நான் கேட்பேன். அதனால பெண்ணுக்கு பெண் நான் தான் எதிரி. ஓகே, அதாவது பெண்ணுக்கு பெண் தப்பு பண்ணால் தப்புக்கு துணை போகாமல் அதை வந்து தட்டி கேட்குறது தான் வேணும் அப்படின்றது. ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.